கேட்குறேன். நாங்கள் வந்து ஜெயிச்சு எம்எல்ஏ எம்பி பதவி கொடுத்துக்காக கேட்கல. அடுத்த தலைமுறைக்கு நல்ல கல்வி நல்ல மருத்துவத்தை இலவசமாக தரணும்னு நினைக்கிறோம். இந்த கஞ்சா இந்த போதை பொருளெல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். உங்கள் ஓட்டு விவசாயிக்குன்னு முடிவு பண்ணுங்க. எங்கள் வெற்றியில் நம்ம ஓட்டு போராடிக்கிட்டு இருக்கோம். நான் ஏதோ கோயில் சொல்லுறது இதே மாதிரி கஷ்டப்படுறதுலேருந்து இதெல்லாம் மாற்ற முடியாதான்னு தேர்தல் நிற்கிறோம். உங்கள் ஓட்டு விவசாயிக்கு போடுங்க. இந்த கட்சி மாதிரி 1000 2000 3000 இதெல்லாம் நாங்கள் உரிமை தொகை இதெல்லாம் நாங்கள் சொல்லலை. நல்ல கல்வி நல்ல மருத்துவத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு இலவசமாக தரணும்னு நினைக்கிறோம். இந்த 1000 2000 எத்தனை நாளைக்கு வருவோம்? 4 நாளைக்கு வருவோமா? இதுதான் வாழ்க்கைக்கு வருவோம். வாழ்க்கைக்கு வருவதுக்கு ஓட்டு போடுங்க. நீங்கள் பார்க்குறீங்க 3 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இந்த ரோட்டு நடமாட முடியல. கஞ்சா போதையில் எல்லாரையும் கற்பழிக்க கொலை பண்ணுறான். இது காரணம் கஞ்சா அடிக்கிறது தான். இந்த அரசாங்கம் ஒழிக்கணும். வாங்கி கொடுக்குறவனுக்கு அது எங்கே விற்கிறதுன்னு தெரியுது. ஒழிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு எங்கே விற்கிறது தெரிலன்னு சொல்கிறான். காவல்துறைக்கு தெரியல, உளவுத்துறைக்கு தெரியல. அப்போ இவங்களுக்கு தெரியாமல் எல்லாம் நடக்குது. இவங்களே தான் விற்கிறாங்க. நீங்கள் எல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க. நம்ம பிள்ளைங்க இதுக்கெல்லாம் அடிமையாகி சாகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு விவசாயிக்கு ஓட்டு போடணும். ஒழிக்கிட்டு நாங்கள் போராடுறோம். ஆனால் எங்ககிட்ட அதிகாரம் இல்லை. நாங்கள் உங்களை மாதிரியே தான் இருக்கோம். எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க. இந்த வேட்பாளரை நம்ம தெருவுக்கு வந்து ஓட்டு கேட்கல. நான் தான் உங்கள் பேர் வந்து ஓட்டு கேட்குறேன். மாற்றத்தை உருவாக்க நாங்கள் போராடுறோம். அந்த போராட்டத்துக்கு உங்கள் ஓட்டெல்லாம் உதவியாக இருக்கணும். மற்ற கட்சியில் 1000 தரம் 2000 தரம் 3000 தரம்னுவாங்க. நாங்கள் நல்ல கல்வி நல்ல மருத்துவத்தை இலவசமாக தரணும்னு நினைக்கிறோம். பெயிண்டெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி கல்வியை சாப்பிட்டு இந்த வாட்டி எங்கள் வீட்டில் நம்ம காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க. வரல காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க. ஓட்டு நம்ம சோறு விவசாயி சொல்லிட்டு போகிறோம். இந்த முறை வெற்றியில் ஓட்டில் இருக்கும். என்னம்மா சரி மறக்காம விவசாயி ஓட்டு போடணுமா? மறந்துடாதீங்க. விவசாயத்துக்கு ஓட்டு போடுங்க. செஞ்சு நல்லா கொடுங்க. மாற்றத்தை நம்ம உருவாக்கும். சரி எங்கள் வெற்றியில் நம்ம வீட்டோட ஓட்டு இருக்கட்டும். நீங்கள் அந்த மாதிரி தெரிஞ்சவங்க நீங்கள் இதெல்லாம் நாங்கள் தரவில்லை. நல்ல கல்வி நல்ல மருத்துவத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு தரணும்னு நினைக்கிறோம். உங்கள் அடுத்த பிள்ளைங்களுக்கு நம்ம பசங்களுக்கு வேலை நமக்கு சுத்தமான சுகாதாரமான காற்று தண்ணி இதை தரணும்னு நினைக்கிறோம். நீங்க பாக்குறீங்க 3 வயசுலேருந்து 60 வயசு ஆயா வரைக்கும் இங்க இப்போ பாலியல் தொல்லை. இது காரணம் என்ன? கஞ்சா தான். கஞ்சா வந்து எங்க கிடைக்குதுன்னு வாங்கி பிடிக்கிறவனுக்கு தெரியுது. நம்மளுக்கும் தெரியுது. இதை பிடிச்சி அவனை ஒழிக்க வேண்டிய காவல்துறைக்கு தெரியல உளவுத்துறைக்கு தெரியலன்னா என்ன காரணம்? இவங்க தான் அரசாங்கம் தான் அது விற்கிறது. முதல்ல அந்த அரசாங்கத்தை மாத்தினாதான் இதெல்லாம் ஒழியும். அதுக்கு உங்க கையில தான் இருக்குது. ஒரு ஓட்டு தானே அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஒரு ஓட்டும் தான் வெற்றியை தீர்மானிக்கும். உங்க ஓட்டு என் வெற்றியை தீர்மானிக்கும். 15 வருஷமா போராடுறோம். புதுசு இல்லை. ரொம்ப தோல்வி தான். மறுபடியும் நமக்கு அநீதியை கொடுத்தவனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடறோம். அப்புறம் சிலிண்டர் விலையை போச்சு. இந்த விலையை போச்சு. ஏன் நம்மளுக்கு சாராயம் வச்சு நாட்டு ஒழிக்கணும்னு வாங்குறாங்க. மறக்காம நாங்களும் இதே மாதிரி இடத்துல இருந்து வந்தவங்க. இதே ஆடு மாடு மேய்ச்சி எங்கள் அப்பா அதனால மாற்றத்துக்கு இந்த முறை ஓட்டு விவசாயி மறந்துட்டு சோத்து கஷ்டப்படுறோம். இந்த முறை ஓட்டு போடும்போது விவசாயி மறக்கக்கூடாது. மறக்காம நம்ம ஓட்டு உதவியாக இருக்கணும். அடுத்த தலைமுறை வாழ்க்கைக்கு ஓட்டு உதவியாக இருக்கணும். பல தேர்தலில் நாம் சொன்னது நான் தான் வேட்பாளராக போட்டிடுறேன். மறக்காம விவசாயி ஓட்டு போடுங்க. நாங்கள் இந்த சின்ன பசங்களுக்காக தான் போராடுறோம். உங்களுக்கு நல்ல கல்வி நல்ல மருத்துவத்தை இலவசமாக தரணும்னா விவசாயிக்கு ஓட்டு போடுங்க. இந்த கஞ்சா இந்த போரை பொருள்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உண்மையிலேயே நினைக்கிறீங்கன்னா விவசாயிக்கு ஓட்டு போடுங்க. நாங்கள் ஒழிக்கணும் ஓட்டு போடுங்க. மாற்றத்தில் ஓட்டு உருவாக்கட்டும். நல்ல கல்வி நல்ல மருத்துவத்தை தலைமுறைக்கு தரோம்.
மறக்காம விவசாயி போட்டு கொடுங்க. மாற்றத்துக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அந்த வேட்பாளர் நிற்கிறேன், அந்த வேட்பாளர் நம்ம வீட்டு தேடி வந்து ஓட்டு கேட்கல, இதெல்லாம் சரி பண்ண முடியாதா அப்படின்னு நாங்கள் போராடுறோம். உங்கள் ஓட்டு வெற்றிக்கு உதவிட்டோம். நம்ம வீட்டு ஓட்டுலாம் என் வெற்றியில் இருக்கணும். மட்டும் இல்லை, எல்லாத்தையும் அந்த ஒழிப்பு மட்டும் இல்லை. நீங்க தான் மாற்றணும். எல்லாம் நல்லா பேசிட்டு எங்க ஓட்டு போட்டு விவசாயி ஓட்டு போடணும். செந்தமிழன் சீமான் அவர்களின் ஆசைப்பட்ட அன்பு சகோதரர் செந்தில்குமார் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை விவசாய சின்னத்தில் முத்திரையிடுமாறு இருகரம் கூப்பி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய அன்பு தம்பி உங்களை நாடி வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றார். அவர்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள், இருந்து விடாதீர்கள். உங்களுடைய அன்பான வாக்குகளை விவசாயம் போட்டு கொடுங்க. நான் தான் வேட்பாளராக நிற்கிறேன். எந்த வேட்பாளரும் வீட்டுக்கு வந்து போட்டு கேட்கல, நான் தான் கேட்டுருக்கேன். நாங்கள் எங்கேருந்தோ வரல, இங்கே பட்டையிலேருந்து தான் வரேன். பட்டை தான் எனக்கு ஊர். அதுக்காக விவசாயம் போட்டு கொடுங்க. நான் வந்து கேட்டுருக்கேன். ஏன்னா நானே உள்ளேருந்து ஒருத்தவன் தான். பெரிய பணக்கார வேட்பாளர் எளிய மக்களும் வேட்பாளர் நிற்கிறோம். அதுக்காக விவசாயம் போட்டு கொடுங்க. நல்ல வருமானம் 15 வருஷம் போராடுறாரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு. இந்த முறை உங்கள் ஓட்டு எனக்கு உதவியாக இருக்கட்டும். உங்கள் வெற்றியில் உங்கள் ஓட்டெல்லாம் இருக்கும். ஓகே 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 டன். எந்த வேட்பாளரும் வீட்டு ஓட்டு போடுங்க. நான் தான் போடுங்க. உண்மையை ஓட்டு போடுங்க. நான் எங்கிட்ட வரல, பட்டதான் நாங்கள். மறக்காம விவசாயி போட்டு போடுங்க. கை விட்டுக்கூடாது. இதை பார்த்துக்கோங்கம்மா, சின்னதான் முதல் பெட்டியிலே இருக்கும். எளிய பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம். பெரிய பணக்காரனோ கோடீஸ்வரனும் இல்லை. உங்களை மாதிரி நாங்களும் இதே மாதிரி குடும்பத்தில் வந்தவங்க தான். அதுக்காக விவசாயத்துக்கு போட்டு போடுங்க. மற்ற கட்சி மாதிரி 2000 3000 நம்ம கொடுக்கல. நல்ல கல்வி, நல்ல மருத்துவத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நல்ல தண்ணி, நல்ல காற்றை வந்து இங்கே எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். கஞ்சா போதை பொருள் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். அது ஒழிக்கணும்னா நீங்க விவசாயி ஓட்டு கொடுங்க. நாங்க இந்த மாதிரி ஜெயிக்கிறோம், ஒழிக்கிறோம். நாங்க ஜெயிக்கிறதுல உங்க ஓட்டு இருக்கணும். மதுராஜி மக்களை நம்பி மக்களுக்காக இந்த களத்திலே நிற்கிறோம். இந்த வீதியிலே வந்து உங்களிடத்திலே வாக்கு கேட்டு நிற்கிறோம். என் அன்பான மக்களே, நாங்கள் கையேந்தி நிற்பது வாக்குக்காக அல்ல, அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக என்பதை உணர்ந்து இந்த முறையில் உங்கள் வாக்குகளை விவசாய சின்னத்தில் செலுத்துங்கள். நாங்கள் உங்களிடத்திலே 500 தருகிறோம், 1000 தருகிறோம், உரிமை தொகைகளை அள்ளி தருகிறோம், 2000 தருகிறோம், 8000க்கு கூப்பன் தருகிறோம், போய் எங்கேயாவது பொருட்களை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ஏமாற்றுவதற்கு இங்கே வரவில்லை. இவர்கள் அள்ளி கொடுக்கிற காசு இவர்கள் வீட்டு பணம் இல்லை. மருத்துவமனையில் கல்லா கட்டாது என்பதற்காகத்தான் நம்முடைய மருத்துவமனையை இவர்கள் கேவலமாக வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பள்ளி கல்லூரிகளிலே பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் கூட நியமனம் செய்யாமல் இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். அத்தனை அநீதிகளையும் எதிர்க்க உங்களிடத்திலே உரிமையாக விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள் என்று கேட்கிறோம். எந்த கட்சியின் வேட்பாளரும் என்னை போல நம் தெருவுக்கு வந்து நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம், இதெல்லாம் மாற்றப் போகிறோம் என்று பேச எந்த வேட்பாளரும் தயாராக இல்லை. ஏனென்றால் என்னை போல இதே நடுத்தர குடும்பத்தில் இதே ஆடு மாடு வளர்த்து என் ஆத்தாலும் அப்பனும் என்னை வளர்த்தார்கள். நாங்கள் படித்தோம். இந்த சமூகம் இல்லை. இந்த அண்டா குண்டா மிக்சி கிரைண்டர் எல்லாம் நாம் நல்ல வேலைக்கு சென்று உழைத்தால் நம்மாலே வாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் இந்த கல்வியையும் இந்த மருத்துவத்தையும் இந்த அரசாங்கம் தான் தர வேண்டும். இவர்கள் கல்வியையும் மருத்துவத்தையும் காசுக்கு விற்கிறார்கள். அண்டா குண்டா மிக்சி கிரைண்டரை நமக்கு இலவசமாக தருகிறார்கள். இதை கூட வாங்கி பயன்படுத்தாமலா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடுகிற வேட்பாளர் செந்தில்குமார் நான் தான். நம்முடைய வீதிக்கு வந்து
ஏதாவது ஒரு வேட்பாளர் நம் வீடை தேடி வந்து வாக்கு கேட்டு நாம் வாக்கு செலுத்தினோமா என்றால் அதுதான் இல்லை. அப்பாட்ட சொல்லிட்டு போனா காலைல வாங்கிக்கோங்க. நமது சின்னம்